ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைனா அதை பொரித்து சாப்பிட்றதோ, ஆம்லேட்டோ, ஆஃப் ஆயிலோ, எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோ, பொடிமா செய்கிறதோ இதெல்லாம் சாப்பிடாம முட்டையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நீராவியில் வேச்சு சாப்பிட்ற முட்டை தான் சத்தான முட்டை. அந்த முட்டையை டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் அதனுடைய சத்து நம்மளுக்கு கிடைக்கும். டெய்லி ஒரு முட்டை வேச்ச முட்டை சாப்பிட்லாம். அதனோட முட்டையை சாப்பிட்டு அதனுடைய தீன்மைகள் நன்மைகள் எப்படி சாப்பிட்லாம், என்ன எப்போ சாப்பிட்லான்ட்டு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை சத்தான உணவாக இருந்தாலும் தினமும் அதிகமாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், இதய ஆரோக்கிய பாதிப்புகள், செரிமான கோளாறுகள் போன்ற கேடுகள் நமக்கு வரும். முட்டையின் மஞ்சள் கருவில் அதிக கொழுப்பு உள்ளதால் சிலருக்கு அலர்ஜி, சல்மோனல் தொற்று மற்றும் உடல் எடையை கூட காரணமாகும். இந்த முட்டையை அதிகமாக உண்பதால் ஏற்படும் முக்கிய தீமைகள்: அதிக கொலஸ்ட்ரால். முட்டை மஞ்சள் கருவில் அதிக கொழுப்பு உள்ளதால் தினமும் அதிகமாக சாப்பிடுவது இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கலாம். இதய நோய்கள். அதிகப்படியான முட்டை நுகர்வு இதய நோய்களுக்கு ஆபத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதிக முட்டை சாப்பிடுவதால் செரிமான கோளாறுகள். முட்டையை அளவுக்கு அதிகமாக உண்பது சிலருக்கு வயிற்று வலி, வாய்வு மற்றும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தவும் பயன்படுகிறது. இந்த முட்டை. அலர்ஜி. முட்டையில் உள்ள புரதங்கள் சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். சல்மோனலா தொற்றா. வேக வைக்காத அல்லது பச்சையான முட்டைகளை உண்பது சல்மோனலா என்ற பாக்டீரியா தொற்றை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கு, காய்ச்சலை உண்டாக்கும். பயோட்டின் குறைபாடு. பச்சையான முட்டை வெள்ளைக்கருவை அதிகமாக உண்பது உடலில் பயோட்டின் உறிஞ்சுதலை தடுக்கும். முக்கியமான முட்டையோட குறிப்பு: ஆரோக்கியமான நபர்கள் தினமும் 1 அல்லது 2 முட்டைகளை உண்பது பாதுகாப்பானது. ஆனால் முன்கூட்டியே இதய நோய்கள் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த முட்டையை சாப்பிடணும். 2 வேக வைத்த முட்டைகளை தினமும் உண்பதால் கிடைக்கும். முட்டைகளை உண்பதால் சருமத்தின் அழகை மேம்படுத்தி எளிதில் வயதாகுவதை தடுக்கும். முட்டையில் விட்டமின் டி உள்ளதால் எலும்புகளை வலுவாக வைக்கும். புரோட்டீன் குறைபாடு உள்ளவர்களுக்கு அதிக அளவில் புரோட்டீன் கிடைப்பதோடு உண்பும் இதயம் மற்றும் கண்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும். வேக வைத்த முட்டையில் ஏராளமான நன்மைகள் உள்ளதால் முட்டையை வேறு விதமாக உண்பதற்கு பதிலாக வேக வைத்து உண்பது நல்லது. முட்டையின் நன்மைகள்: எடை இழப்பு உதவுகிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, இதய நோய் அபாயத்தை குறைக்கவும், முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது, மூளை வளர்ச்சி சக்திக்கு இது உதவுகிறது. தினமும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் முட்டையை குடித்தால் உடல் வலுவடையும் என்கிறார்கள். ஆனால் பலருக்கு முட்டை வாடையே ஒத்துக்கொள்வதில்லை. அதனால் முட்டை எளிதில் தவிர்த்து விடுகிறார்கள். அது தவறு. முட்டையில் உள்ள புரதமும் விட்டமின் சத்தும் எலும்புகளை வலுவாக்குவதோடு கண் நோயிலிருந்து நம்மை காக்கிறது. அதனால் அன்றாட தினமும் நாம் ஒரு முட்டை வேய்த்த முட்டையை சாப்பிட வேண்டும். தசை வளர்ச்சி, உடல் சதை எடை அதிகரிப்பு, குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு உதவும். முட்டையில் உள்ள கோலின் நினைவாற்றலை, மூளை செயல்பாட்டை செயல்படுத்துகிறது. முட்டையில் உள்ள லுட்டேன், ஸ்கச்சின் கண் பார்வையை பாதுகாக்கிறது. விட்டமின் டி, கால்சியம் இருப்பதால் எலும்பு, பற்கள் வலிமையாக இருக்கும். விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. கோட்கெஸ் அளவை உயர்த்தி இதய ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும். காலை உணவில் முட்டை சாப்பிடுவது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி வைக்கும். தினமும் இப்படி ஒரு அவித்த முட்டையை தான் சாப்பிட்ணும். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பொருள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதோட அவித்த முட்டையை சாப்பிட்லாம்.